ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலந்தீஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா இந்த சம்மருக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அதாவது ஸ்பைசி பட்டர் மில்க், இஞ்சி, எலுமிச்சை, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்த ஒரு ஸ்பைசி மசாலா பட்டர் மில்க் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மோர் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சியை தரக்கூடியது. இந்த வெயிலுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ட்ரிங்க். இது எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கப் திக்கான மோர் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி கலந்துக்கலாம். நம்ம உடம்புல நீர்ச்சத்து வந்து அதிகப்படுத்துறதுக்கு, டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது கூட நல்லா வாசனைக்காக பச்சை மிளகாய் 2 எடுத்திருக்கேன். ஒரு எலுமிச்சை, அந்த ஃப்ளேவர் வந்து எலுமிச்சை மனம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா இஞ்சி, 1 இன்ச் அளவுக்கு ஒரு இஞ்சி துண்டு எடுத்திருக்கேன். கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ இதெல்லாம் வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்பைசி மசாலா மோர் செய்யலாம். உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சிலர் உப்பு போட்டு குடிக்கலாம், போட வேண்டாம்னு நினைக்கிறவங்க விட்டுடலாம். இஞ்சியை வந்து நம்ம சுத்தமாக தோல் நீக்கி நல்லா தட்டிக்கணும். இஞ்சி அப்படியே உள்ளே போட்டிங்கன்னா என்ன பண்ணிடுவாங்க, சாப்பிடாம அதை வேஸ்ட் பண்ணிடுவாங்க, அந்த வாசனையும் இறங்காது. ஸோ இஞ்சியை வந்து தோல் நீக்கி நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நல்லா இடிச்சிருங்க. அதாவது இஞ்சி வந்து நல்லா கலக்கணும் அந்த மோரில், தனியாக இஞ்சி தெரியக்கூடாதுங்கிற அளவுக்கு நல்லா இடிச்சிருங்க. அதுக்கப்புறமா நம்ம மோரில் எல்லாத்தையும் கலந்துடலாம். கருவேப்பிலையை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு மோருக்குள்ளே போட்டுடலாம். பச்சை மிளகாயை சின்ன சின்ன துண்டாக போட வேண்டாம், பெரிய பெரிய துண்டுகளாக போட்டுட்டு நம்ம குடிக்கிறப்ப பச்சை மிளகாயை மட்டும் எடுத்துடலாம். எடுக்கிறதுக்கு சௌரியமாக போட்டுக்கோங்க. இடித்த இஞ்சி, அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டு குடிக்கணும்னு பிரியப்படுறவங்க போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா எலுமிச்சை சாறு ஒரு மூடி. நான் வந்து 1 கிளாஸ் மோருக்கு தயாரிக்கிறதுக்கு 1 மூடி எலுமிச்சை சாறு பிழிய போகிறேன். நம்ம ஜீரண உறுப்புகள் எல்லாம் குளிர்ச்சி பண்ணக்கூடிய தன்மை இந்த மோருக்கு உண்டு. வெயில் காலத்தில் வந்து ரொம்ப நல்லது, உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது. டீஹைட்ரேஷன் ஆகாமல் பார்த்துக்கும். நம்ம கண்டிப்பாக குடிக்கணும் மோர் இந்த வெயில் காலத்தில். இப்போ நல்லா கலந்துடலாம். இதை உப்பு நல்லா கரைஞ்ச உடனே நம்ம வந்து திக்காக குடிக்க முடியாது, கொஞ்சம் நல்லா டைல்யூட் பண்ணி லிக்விடாக குடித்தாதான் நல்லாயிருக்கும். அதனால் என்ன பண்ணலான்னா, நம்ம தேவையான அளவு தண்ணியை வந்து இதுக்குள்ளே கலந்துக்கலாம். மதிய நேரத்தில் நம்ம தேவையில்லாத சில கலர் ட்ரிங்க்ஸ் எல்லாம், கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் பாட்டிலில் அடைச்ச கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்காமல் இந்த வெயில் காலத்தில் நம்ம வெளியே ட்ராவல் பண்ணுறப்போ இந்த மாதிரி காலையிலேயே கலந்து ஒரு நல்ல ஒரு கண்டெய்னர், டைட்டான கண்டெய்னரில் பாட்டிலில் ஊற்றி எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா, நீங்கள் வெயில் நேரத்தில் மதிய நேரத்தில் டயர்டாக ஃபீல் பண்ணுறப்போ இந்த மோர் வந்து குடிச்சிக்கலாம். ரொம்ப நல்லதும் கூட. குழந்தைங்க வெயிலில் விளையாடுவாங்க இந்த சம்மர் சீசனில், சம்மர் வெக்கேஷனில். அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி மோர் கலந்து இடையில ஒரு 11 மணிக்கு 2 மணிக்கெலாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க குடிச்சிட்டு எனர்ஜெட்டிக்காக விளையாடுவாங்க. இப்போ வந்து நான் வந்து இது எப்படியே ஊற்றுறேன். பட்டு ஒரு சிலருக்கு அந்த இஞ்சி வாசனை மட்டும் போதும், அதை சாப்பிட முடியாதுன்னா நீங்கள் குடிக்கிற சமயத்தில் குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த வாசனையோட கலந்து ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு இந்த ஸ்பைசினஸ் இறங்குனதுக்கப்புறம் அதை வடிச்சிட்டு கொடுக்கலாம். பச்சை மிளகாய் மட்டும் எடுத்துகிட்டு இஞ்சியோட கடிச்சு சாப்பிடலாம். அந்த மோரோட அந்த இஞ்சி வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். வெயிலுக்கு வந்து இந்த அருமையான ட்ரிங்க்கை நீங்கள் எல்லாரும் தயார் பண்ணி குடிச்சு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தா கலந்தி சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.